அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறிவி லெட்டர்ஸ் கிச்சனில் கிராமத்து சிம்லி உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த கிளாஸுக்கு 2 கிளாஸ் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிளாஸு 3/4 கிளாஸ் வெல்லம், அதனால் 1.5 கிளாஸ் வெல்லம் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக நிலக்கடலை பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் எள்ளும் வறுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்சு உப்பு போட்டு விரையிட்டு ரொட்டி தட்டிட்டு பார்க்கலாம். ரொட்டி தட்டும்போது காட்டுறேன். இந்த பதத்துக்கு விரைக்கணும். வாங்க ரொட்டி எப்படி தட்டலான்னு பார்க்கலாம். கையிலே தட்டிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு தட்ட தெரியல அப்படின்னா வாழை இலை, எண்ணெய் கவரு அப்படி இருந்தால் அதில் தட்டிக்கங்க. கையை தோசைகளில் சுட்டுக்கூடக்கூடாது. வேகட்டுக்கு காமிக்கிறேன். தெரியுதா? அப்படி இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கேன். நல்லா வேக வச்சிடணும் வேப்ப மாவை, இல்லைன்னா லூஸ் மோசன் ஆகிடும். இந்த மாதிரி வேக வச்சிடணும். இந்த ரொட்டியை சுட்டு நல்லா ஆரவும் இப்படி பிச்சு வச்சுருக்கேன். இதில் ரொட்டி கொஞ்சம் ஜாரில் மிக்சி ஜாரில் கடலை கொஞ்சம், எள்ளு கொஞ்சம், வெல்லம் கொஞ்சம் அப்படியே போட்டு நம்ம அரைச்சிடணும். இந்த பதத்தில் அரைச்சிடணும். 3ஐயும் போட்டு அரைச்சிட்டு ஏலக்காய் சொல்ல மறந்துவிட்டேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா இருக்கு. ஒட்டை பிடிச்சிட்டு காட்டு. இந்த மாதிரி தான் உருட்டணும். பிள்ளைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப நல்லது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து எல்லாமே கிடைக்கும். ஒன்று சாப்பிட்டாலும், டெய்லி ஒன்று சாப்பிட்டாலும் போதும். உருட்டிட்டு பார்க்கலாம். சிமிலி உருண்டை ரெடி. பிள்ளைங்களுக்கு ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இரும்பு சத்து எல்லாமே இருக்குது. வாங்கி எப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோ செஞ்சுருக்கேன்.